வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமான சுவையான ஒரு பெங்காலி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பப்பா சந்தேஷ். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதே ரெசிபியை உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னா 2 லிட்டரோ இல்லை 3 லிட்டரோ வேணுனாலும் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா கொதிநிலைக்கு கொண்டு வாங்க. இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய எலுமிச்சப்பழத்திலிருந்து ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அது சிலிக்கான் மோல்ட் ஆகட்டும் இல்லைன்னா எவர் சில்வர் தட்டாகட்டும், அதில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி வச்சிடலாம். பால் நல்லா கொதித்து இந்த மாதிரி பொங்கி வரும்போது அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸில் பாதியை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக கலந்து விட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம். பால் இந்த மாதிரி நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு துணியை வச்சு வடிச்சுக்கலாம். இதை இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் தொங்க விட்டாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் நல்லா முக்கி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் தயாராகிருச்சு. இது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறேன். என் மிக்சி ஜாரு அழுக்கா இல்லைங்க, இதில் சர்க்கரையை பொடி பண்ணேன், அதனால் சர்க்கரை பவுடர் தான் அது. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 5 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை, கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இந்த கலவையை நம்ம நெய் தடவி ரெடியாக வச்சிருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் இப்போது குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். குங்குமப்பூ எதுக்காக சேர்க்குறோன்னா அழகான கலரும் அருமையான வாசனையும் கொடுக்கும். இது சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் சீலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டில் ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்களுக்கு இட்லி குக்கரோ இல்லைன்னா ப்ரெஷர் குக்கரோ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஆவியில் வேக விடணும். முப்பது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆவியில் வச்ச பாத்திரத்தை பத்திரமா வெளியே எடுத்து வைங்க. இப்போ பொறுமையா மேல இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை ஓபன் பண்ணுங்க. பாருங்க, நம்ம குங்குமப்பூ சேர்த்தது எவ்வளவு அழகான ஒரு கலரும் ஒரு டிசைனும் கொடுத்துருக்கு. இதை மறுபடியும் மூடி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரமாவது வைங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டை உங்க பாத்திரத்து மேல வச்சு கவுத்து விட்டீங்கன்னா உள்ள இருக்கிற நம்மளோட பப்பா சந்தேஷ் வெளியே வந்துடும். அவ்வளவு தாங்க, நம்மளோட அருமையான சுலபமான பப்பா சந்தேஷ் தயார்.